வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி. மாநில செய்திகள் வாசிப்பவர் செங்கேணி பழனி. தலைப்புச் செய்திகள். ஜார்க்கண்ட் மாநில முன்னாள் முதலமைச்சர் சிபு சோரன் மறைவிற்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். மக்களவையில் இன்று எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக அலுவல்கள் முதலில் ஒருமுறையும் பின்னர் நாள் முழுவதற்கும் ஒத்திவைக்கப்பட்டன. கடந்த 16 மாதங்களில் நடைபெற்ற ரோஜ்கார் மேளாக்களில் 11 லட்சம் பேர் வேலை பெற்றுள்ளதாக மத்திய தொழிலாளர் துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். இன்று பிறந்தநாள் காணும் புதுச்சேரி முதலமைச்சர் திரு ரங்கசாமிக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி உட்பட தலைவர்கள் பலரும் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இனி விரிவான செய்திகள். ஜார்க்கண்ட் மாநில முன்னாள் முதலமைச்சர் சிபு சோரன் மறைவிற்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். பழங்குடி மக்களுக்கு அடையாளம் பெற்றுத் தருவதிலும் தனி மாநிலமாக ஜார்க்கண்ட் உருவானதிலும் முக்கிய பங்காற்றிய சிபு சோரன் மறைவு சமூக நீதிக்கு பேரிழப்பு என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு சமூக ஊடகத்தில் கூறியுள்ளார். மக்கள் நலன், குறிப்பாக பழங்குடி மக்களின் நலனுக்கு மிகுந்த முக்கியத்துவம் அளித்தவர் சிபு சோரன் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி சமூக ஊடகத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் சிபு சோரன் ஒரு உன்னதமான தலைவராக இருந்தார் என்றும் மக்களுக்காக அசைக்க முடியாத அர்ப்பணிப்புடன் பொது வாழ்வில் உயர்ந்தவர் என்றும் பதிவிட்டுள்ளார். பழங்குடி சமூகங்கள், ஏழைகள், நலிந்தவர்களுக்கு அதிகாரம் அளிப்பதில் மிகுந்த ஆர்வம் கொண்டிருந்த அவரின் மறைவு வேதனை அளிப்பதாக பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங், பீகார் முதலமைச்சர் திரு நிதிஷ்குமார் உட்பட வேறு பல தலைவர்களும் சிபு சோரன் மறைவிற்கு இரங்கல் தெரிவித்துள்ளனர். முன்னாள் ஜார்க்கண்ட் முதலமைச்சர் சிபு சோரன் புதுடெல்லியில் இன்று காலை காலமானார். 81 வயதான அவர் சிறுநீரக பிரச்சனையால் பாதிக்கப்பட்டு புதுடெல்லி சர் கங்காராம் மருத்துவமனையில் கடந்த 1 மாத காலமாக சிகிச்சையில் இருந்து வந்தார். சிபு சோரன் மறைவை ஒட்டி ஜார்க்கண்டில் இன்று முதல் 3 நாள் அரசுமுறை துக்கம் அறிவிக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற மாநிலங்களவையில் மறைந்த உறுப்பினர் சிபு சோரனுக்கு மரியாதை செலுத்தும் வகையில் இன்று அலுவல்கள் நாள் முழுவதற்கும் ஒத்திவைக்கப்பட்டன. மாநிலங்களவையின் துணைத் தலைவர் திரு ஹரிவன்ஷ் சிபு சோரன் மறைவிற்கு இரங்கல் தெரிவித்து பேசுகையில், நலிவடைந்த பிரிவினரின் நலன்கள் மற்றும் உரிமைகளுக்காக வாழ்நாள் முழுவதும் பாடுபட்டவர் சிபு சோரன் என்றும் கூறினார். மக்களவையில் இன்று பல்வேறு பிரச்சனைகள் தொடர்பாக எதிர்க்கட்சிகள் ஏற்படுத்திய அமளி காரணமாக அலுவல்கள் முதலில் பிற்பகல் 2 மணி வரையிலும் பின்னர் நாள் முழுவதற்கும் ஒத்திவைக்கப்பட்டன. பீகார் மாநிலத்திற்கான சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தப் பணிகள் குறித்து அவையில் விவாதிக்க வேண்டுமென எதிர்க்கட்சிகள் முக்கியமாக வலியுறுத்தின. நாட்டில் இத்தகைய பணிகள் மேற்கொள்ளப்படுவது இது முதல் முறை அல்ல என்றும் ஏற்கனவே பலமுறை இப்பணிகள் நடந்து இருப்பதாகவும் உணவு மற்றும் பொது விநியோகத்துறை அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி பின்னர் நாடாளுமன்றத்திற்கு வெளியே செய்தியாளர்களிடம் பேசுகையில் கூறினார். தேர்தல் ஆணையம் மற்றும் உச்சநீதிமன்றத்தின் மீது எதிர்க்கட்சித் தலைவர்களுக்கு நம்பிக்கை இல்லை என்றும் அவர் குற்றம் சாட்டினார். சுதந்திரமான அரசியல் சாசன அமைப்பான தேர்தல் ஆணையம் ஜனநாயகத்திற்கு உகந்த சரியான நடவடிக்கைகளையே மேற்கொள்வதாக மத்திய கால்நடை பராமரிப்பு துறை இணை அமைச்சர் திரு எஸ்பி சிங் பஹேல் நாடாளுமன்றத்திற்கு வெளியே ஆகாஷவாணிக்கு அளித்த பிரத்யேக பேட்டியில் கூறினார். கடந்த 16 மாதங்களில் நடைபெற்ற ரோஜ்கார் மேளாக்களில் 11 லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் வேலை பெற்றுள்ளதாக மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். இன்று மக்களவையில் துணை கேள்விக்கு பதில் அளிக்கையில் அவர் இதனை தெரிவித்தார். வேலைவாய்ப்பு நிலவரங்கள் குறித்து அமைச்சர் வெளியிட்ட மேலும் சில தகவல்கள். ரிசர்வ் வங்கி அறிக்கையின்படி கடந்த 10 ஆண்டுகளில் 17 கோடி இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைத்திருப்பதாகவும், முந்தைய காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியின் போது 10 ஆண்டுகளில் 3 கோடி வேலைவாய்ப்புகள் மட்டுமே உருவாக்கப்பட்டதாகவும் அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்தார். கடந்த 10 ஆண்டுகளில் உற்பத்தி துறையில் வேலைவாய்ப்புகள் 15% அளவிற்கும், சேவைத் துறையில் 36% மற்றும் வேளாண் துறையில் 19% அளவிற்கும் அதிகரித்து இருப்பதாக அவர் தெரிவித்தார். இந்தியாவில் வேலைவாய்ப்பின்மை விகிதம் தற்பொழுது 3.2% குறைந்து இருப்பதாகவும், வளர்ந்த நாடுகளை விட இது மிக குறைவுதான் என்றும் அவர் குறிப்பிட்டார். அடுத்த 4 ஆண்டுகளில் 4 கோடி வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதற்கான பிரதமரின் விக்சித் பாரத் ரோஜ்கார் திட்டத்திற்கு 2 லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக திரு மன்சுக் மாண்டவியா மேலும் கூறினார். 2020ஆம் ஆண்டு சீனாவுடன் ஏற்பட்ட கல்வான் பள்ளத்தாக்கு மோதல் தொடர்பாக இந்திய ராணுவத்தை விமர்சிக்கும் வகையில் எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி பேசியது குறித்து உச்சநீதிமன்றம் மகிழ்ச்சியின்மை வெளியிட்டுள்ளது. எதிர்க்கட்சித் தலைவர் தமது கவலைகளை நாடாளுமன்றத்தில் எழுப்பியிருக்க வேண்டுமே தவிர சமூக ஊடகத்தில் பேசியிருக்க கூடாது என்று நீதிபதிகள் திரு தீபங்கர் தத்தா, ஏஜி மாசிக் ஆகியோர் அடங்கிய அமர்வு இன்று விசாரணைகளின் போது கூறியது.
திரு ராகுல்காந்திக்கு எதிராக எல்லைப்புற சாலைகள் அமைப்பின் முன்னாள் இயக்குநர் தாக்கல் செய்துள்ள அவதூறு வழக்கில் விசாரணைகளை 3 வாரங்களுக்கு நிறுத்தி வைத்தும் வழக்கை கைவிட மறுத்தும் அலகாபாத் உயர்நீதிமன்றம் வெளியிட்ட உத்தரவு குறித்த திரு ராகுல்காந்தியின் மனு மீது நோட்டீஸ் அனுப்பவும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள். ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்திப் பிரிவின் சமூக ஊடகங்களான @AARnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற Facebook பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம். செய்திகள் தொடர்கின்றன. இன்று பிறந்தநாள் காணும் புதுச்சேரி முதலமைச்சர் திரு ரங்கசாமிக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி உட்பட தலைவர்கள் பலரும் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். புதுச்சேரிக்கு சிறந்த தலைமை வழங்கி மக்களின் எண்ணங்களை நிறைவேற்றி வரும் முதலமைச்சர் திரு ரங்கசாமி நீண்ட காலம் நலமுடன் வாழ தாம் வாழ்த்துவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி சமூக ஊடக பதிவில் கூறியுள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா திரு ரங்கசாமியை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தார். மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா, நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு, சட்டத்துறை அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மேக்வால், ஆயுஷ் துறை இணை அமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ், தகவல் ஒலிபரப்புத் துறை இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன், தமிழக முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின், அசாம் முதலமைச்சர் திரு ஹிமந்த பிஸ்வா சர்மா ஆகியோரும் முதலமைச்சர் திரு ரங்கசாமிக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். வாழ்த்து தெரிவித்தவர்கள் குறித்து கூடுதல் விவரங்கள். புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் முதலமைச்சர் திரு ரங்கசாமியை அவரது இல்லத்தில் சந்தித்து சால்வை அணிவித்தும் பூங்கொத்து கொடுத்தும் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தார். முன்னாள் துணைநிலை ஆளுநர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் மற்றும் தமிழக தலைவர்கள் பலரும் முதலமைச்சர் திரு ரங்கசாமிக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். புதுச்சேரி சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஆர் செல்வம், மாநில அமைச்சர்கள், துணை சபாநாயகர், எதிர்க்கட்சித் தலைவர், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்களும் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். புதுச்சேரி அரசின் தலைமைச் செயலர் டாக்டர் சரத் சௌகான் தலைமையில் உயர்நிலை அதிகாரிகளும் முதலமைச்சர் திரு ரங்கசாமியை நேரில் சந்தித்து பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தனர். தமிழகத்தின் வெற்றிக் கழக தலைவர் திரு விஜய், இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் டாக்டர் பாரிவேந்தர் உள்ளிட்டோர் முதலமைச்சர் திரு ரங்கசாமியை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு வாழ்த்து தெரிவித்தனர். 2030ஆம் ஆண்டிற்குள் தமிழகம் 1 லட்சம் கோடி ரூபாய் பொருளாதாரமாக மேம்படும் என்று தமிழக முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் கூறியுள்ளார். தூத்துக்குடியில் வியட்நாம் நிறுவனம் சார்பில் 16,000 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டுள்ள மின்சார கார் உற்பத்தி ஆலையை இன்று தொடக்கி வைத்து பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். கடந்த 4 ஆண்டுகளில் 10,5 லட்சம் கோடி ரூபாய் முதலீடுகள் தமிழகத்திற்கு ஈர்க்கப்பட்டுள்ளதாகவும் தொழில் வளர்ச்சியை மேம்படுத்த சிறப்பு கட்டமைப்பு உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். தென் மாவட்டங்களை தொழில் பகுதியாக மேம்படுத்தும் வகையில் தூத்துக்குடி மாவட்டத்தில் 250 ஏக்கர் பரப்பளவில் விண்வெளி பூங்கா அமைய உள்ளதாக அவர் கூறினார். முன்னதாக தமிழக முதலமைச்சர் முன்னிலையில் 41 தொழில் நிறுவனங்களுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாயின. தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் தென்னிந்திய பகுதிகளின் மேல் நிலவும் வளிமண்டல சுழற்சிகள் காரணமாக இன்றைய தினம் தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. திருவண்ணாமலை, காஞ்சிபுரம், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரியில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கும், கோவை மாவட்ட மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் மிக கனமழைக்கும் வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரும் 10ஆம் தேதி வரை மழை நீடிக்கலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. சூறாவளி காற்றுக்கு வாய்ப்பு அதிகம் உள்ள தமிழக கடலோரப் பகுதிகள், வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் அரபிக்கடல் பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இதற்கிடையே கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறில் 9 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. புதுச்சேரியில் 1 சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையே லண்டனில் நடைபெற்ற 5வது மற்றும் இறுதி கிரிக்கெட் டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி 6 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று 2-2 என்ற கணக்கில் தொடரை சமன் செய்துள்ளது. இப்போட்டியின் இறுதி நாளான இன்று 374 ரன் என்னும் வெற்றி இலக்கை நோக்கி 2வது இன்னிங்ஸ் ஆடிய இங்கிலாந்து அணி 367 ரன் மட்டுமே எடுத்து தோல்வியடைந்தது. ஸ்கோர் விவரம்: இந்தியா முதல் இன்னிங்ஸில் 224 ரன், 2வது இன்னிங்ஸ் 396 ரன். இங்கிலாந்து முதல் இன்னிங்ஸில் 247 ரன், 2வது இன்னிங்ஸ் 367 ரன். மகளிர் அணிகளுக்கு இடையிலான நாட்டின் முதலாவது ஐபிஎல் பாணி 20 ஓவர் கிரிக்கெட் போட்டிகள் பெங்களூரில் இன்று தொடங்கியுள்ளன. வரும் 10ஆம் தேதி வரை நடைபெற உள்ள T20 மகாராணி கோப்பைக்கான இப்போட்டிகளில் மைசூர் வாரியர்ஸ், பெங்களூரு பிளாஸ்டர்ஸ், மங்களூர் டிராகன்ஸ், ஹூப்ளி டைகர்ஸ் உள்ளிட்ட அணிகள் பங்கேற்கின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஜார்க்கண்ட் மாநில முன்னாள் முதலமைச்சர் சிபுசோரன் மறைவிற்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். மக்களவையில் இன்று எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக அலுவல்கள் முதலில் ஒருமுறையும் பின்னர் நாள் முழுவதற்கும் ஒத்திவைக்கப்பட்டன.
கடந்த 16 மாதங்களில் நடைபெற்ற ரோஜ்கார் மேளாக்களில் 11 லட்சம் பேர் வேலை பெற்றுள்ளதாக மத்திய தொழிலாளர் துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். இன்று பிறந்தநாள் காணும் புதுச்சேரி முதலமைச்சர் திரு ரங்கசாமிக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி உட்பட தலைவர்கள் பலரும் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.